Amraj வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை. நீ என்ன கொடுக்குறியோ அதுதான். நீ நல்ல கொடுக்குற நல்லது இல்லையா செஞ்சு போயிட்டே இருப்ப அவ்வளவுதான். டீப் போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க போடலாம். இதுக்கு மேலே என்னோட வந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஐஷாக்கு வந்துட்டு ஓரமா லவ் சார் டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க சார். நாங்க கூட கூச்சப்படுவோம் கேக்குறது. இங்க ரோலிங் ஆயிருக்கு கேமரா. எங்கடா ஃபோக்கஸ் கண்ணா ஃபோக்கஸ் பண்ணலவே இல்ல சார். அவன் வெளிய வந்து சவுண்ட் கொடுப்பான். சார் ஃபோக்கஸ் பண்ணிக்கிற பாருங்க சார். நீங்க செட்லயே பாட்டு பாடுற ஒரே ஆளு தான். தப்பா லிரிக் போட்டு அதுல ஏதோ லிரிக்ஸ் ஒண்ணு இருக்கும். நம்ம என்னன்னா அந்த மூமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இவன் வேமா ஷூட்டிங் முடிப்பானா மாட்டானா அந்த மாதிரி. இந்த லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஒரு வந்துட்டு உங்க டீம்ல ஆடுறது பாக்க ரியாக்ஷனே வந்துருச்சு தாகல. அண்ட் அகைன் தீபிகாவோட கேரக்டரைசேஷன் பார்க்கும்போது கூட துருன்னு இருக்கிற ஒரு பொண்ணு அண்ட் அப்படியே லைக் தீபிகா கூடிய யாஷிகாவா நம்ம வந்து அப்படியே க்ரோவான ஒரு ஃபீல் தான் இருந்தது. அகைன் வந்து நீங்க அவங்களுடைய இதுக்கு முன்னாடி கணக்கானும் காலங்கள்லயும் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் லைக் அந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல, என்னதான் ஒரு டீம் இருந்தாலும் நம்மளோட கடைக்குட்டி பொண்ணு அப்படின்ற ஒரு பாசம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி என்ன நடந்தது? அது 3 இயர்ஸா 3.5 இயர்ஸ் ஆச்சா? ஆமா இல்ல 2.5 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் முன்னாடி அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். அது இவங்க மட்டும் இல்ல, அதுல இருந்து ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம். அப்போ ரொம்ப அமெச்சூரா எல்லாமே இதாதான் இருந்தது. நானே சொல்லியிருக்கேன், கண்ணை சிமிட்டாத, பேசி இந்த பக்கம் டர்ன் பண்ணு, கேமரா ஃபேவர் பண்ணு, திரும்பு, டயலாக் நடுவில் நிப்பாட்டிட்டு நம்மளை பார்ப்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது, கட் சொல்ற வரைக்கும் பார்க்கணும். இப்போ அந்த தொல்லையே கிடையாது. ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. நமக்கே வந்து இதெல்லாம் ஐடியா சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டா. ஸோ நடுவில் அவங்க பூஜா கிட்டலாம் கிளாஸ் எல்லாம், பூஜா தேவரியா கிட்ட போய் கிளாஸ் எல்லாம் போயிட்டு பயங்கரமா டெவலப் ஆயிட்டு வந்து ஒரு தடவைலாம் எனக்கு கண்ணீர் வரணும், இந்த இடத்துல வரணும், இவ்வளவுதான் வரணும், அந்த படத்துல வர மாதிரி இல்ல, மகாநடியில வர மாதிரிலாம் சொல்லல, இந்த டயலாக் சொல்லும் போது கரெக்டா வரணும்னு வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ட்ரெயின் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி சீரியஸா நம்ம வந்து ஒரு இதுல வந்து எனக்கு எப்படி சொல்றது, ஒரு போன்ல சும்மா டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் பண்ணி ஆரம்பிச்ச ஒரு ஜேர்னி வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டரா உங்களுடைய அந்த ஒரு க்ரோத் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அந்த ஒரு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மெமரி இல்லைன்னா எப்படி? growth எனக்கு தெரியல. பட் தென் லேர்னிங்கா ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கண்ணான்னு சொல்லும் போது நாங்க எல்லாருமே ஒரு பயங்கரமா டிசப்பாயிண்ட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு திட்டிருக்கீங்க. ஆமா ஆமா என்ன அதுதான் சொல்றோம் சார். என்னன்னா ஸ்டார்டிங்ல எங்க கிட்ட ப்ரொடக்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, எங்க யாருக்குமே நடிக்க ஃபர்ஸ்ட் இது பண்ணி நடிக்கவே தெரியாது, என்ன பண்ணணும்னே தெரியாதுன்னு சொல்லும் போது ரிஹர்சல்ஸ்லாம் இருக்கும், ஸோ கண்டிப்பா ஒன்று வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. ஆனா சடனா இதான் கேமரா போய் நடி இப்படின்ட்டாங்க. ஸோ என்ன பண்றதுனே தெரியல. அப்போ அவருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், நம்மளுக்கும் அவரை பார்த்தா ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரியே போயிட்டே இருந்தது. அண்ட் தென் ஹி டுக் ஃபர்ஸ்ட் 10 எபிசோட்ஸ் நினைக்கிறேன். எப்பயுமே வந்து ஐயோ அவர் கூட அவர் வராரு நடிக்கிற பயம் நடுக்கும் எல்லாமே இருக்கும். நடுக்கும் போது ஆப்வியஸா கண்ணு சிமிட்டும், அப்புறம் அதுக்கு ஒரு கட்டு, அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி. அப்ப என்னன்னா ஒரு டிரெக்டர் இது ரிலேஷன்ஷிப் மாதிரியே இருந்தது. ரொம்ப பயமாவே இருந்தது. அண்ட் தென் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல when he came back எனக்கு எப்படின்னா லிட்டரலா வந்து அப்போ 2.5 இயர்ஸ் கழிச்சு பாக்குறோம். ஆக்சுவலா உண்மையா சொன்னா உள்ளுக்குள்ள வெறியே இருந்தது, லைக் டு ப்ரூவ் ஹிம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஐ நோ ஐவ் டிசப்பாயிண்டட் ஹிம் ஸோ மச். ஸோ அதனால எனக்கு வந்து இது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது கரெக்டா அப்போதான் அந்த கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தி ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து யூஸ்வலா பெருசா எல்லாருக்கும் க்ளோஸ் வைக்க மாட்டாங்க. ரொம்ப கிளீன் க்ளோஸ் வந்து ஹி டசன்ட் கீப் அவ்வளோவா, ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு க்ளோஸ் வச்சுட்டு நான் போயிட்டு யூஸ்வலாக மானிட்டர் பார்க்க போகிறேன். போயிடுவேன், கூப்பிட்டுட்டு மானிட்டர் காமிச்சிட்டு ஃபேண்டாஸ்டிக்னு சொல்லி டேப் பண்ணும்போது ஐ யூஸ் லைக் அவர்கிட்ட அது காமிச்சிக்கல. ஆனால் மேலே போயிட்டு நான் ராஜா கால் பண்ணுறேன், பூஜாக்கா கால் பண்ணுறேன், எல்லாருக்கும் கால் பண்ணுறேன். பிகாஸ் எவ்ரி ஒன் நியூ த ஸ்டோரி தட் ஐ ஹேட் வித் ஹிம். ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி பிரதர் ஃபிகராக மாறி, ஒரு டிரெக்டர்லாம் தாண்டி ஒரு பிரதர் ஃபிகராக மாறும்போது இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிதான் க்ரோ ஆச்சு. அதே சமயத்தில் இது எல்லாமே இந்த 2.5 இயர்ஸ்லையும் லேர்னிங் இருந்துகிட்டே இருந்தது எவ்ரி சிங்கிள் டே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரான்ச்சோட ஒர்க் பண்ணுவோம், ஸ்கிரிப்டிங் அதெல்லாம் உட்காருவோம்ல. ஸோ எனக்கு இவங்க கூட ஒரு க்ளோஸ் குவார்டர்ஸில் இருக்கும்போது இதுவுமே நான் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் லேர்னிங் தான் நான் சொல்வேன், மோர் ஆஃப் க்ரோத்ன்றது இல்லாமல். வெரி நைஸ். அழகா பேசுறாங்க, பேச வச்சு கேட்டுட்டே இருக்கலாம். ஆமா அவ வந்து பேச்சுலதான் ஏதோ இது படிச்சிருக்கா, டிகிரி எடுத்திருக்கா. நிஜமா ஏதோ ஸ்பீச் ஏன் சொல்லிட்டு ஏதோ லண்டன்ல எல்லாம் போய் கத்துக்கிட்டு வந்தியா? சொல்லு. ஸ்பீச் பேத்தாலும் சொல்ல அது வேற, அப்படிதான் நாங்க எல்லாம் புரிஞ்சுக்குவோம்.
பட் ஆனா பேசுறாளா இல்லையா? அது பேச வைக்கிறதுக்கு வேற ஆள. இப்போ வந்து என்னதான் நம்ம வந்து சீரீஸ்ல நடிக்கிறோம், ஒரு கேரக்டர் பண்றோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த கேரக்டரை நடிக்கும் போது அந்த கேரக்டரவே மாறி வாழ ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? அந்த மாதிரி லைக் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு கேரக்டர் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஏதாவது ஆயிருக்கா உங்களுக்கு? ஏதாவது உள்ளுக்குள்ள அகைன் புலிகாரம்னு இல்லை, பட் ஏதோ ஒரு கேரக்டர் அந்த மாதிரி. என்னோடது ஊருக்கே தெரியுமே, சத்யான்ற கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டான கேரக்டர். ஸோ அது வந்து நான் சொல்லவே தேவை. உண்மையிலே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, சத்யாவே இருக்காங்கன்னு தான் நிறைய பேர் இன்னும் சொல்லிருக்காங்க. அந்த ஒரு இது மாறுற மாதிரி தெரியல அப்படின்ட்டு. அதே கரெக்டா இருக்கு, அதான் கரெக்டா இருக்கு ஆக்சுவலி. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ரொம்ப வருஷமா டிராவலான ஒரு கேரக்டர் அப்படின்னாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஐஷா சத்யா விட டிஃப்ரெண்ட்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஏதோ ஒரு இடத்துல வந்து கத்தி சொல்லணும் எனக்கு அப்படின்ற ஒரு ஃபீல், ஏதோ ஒரு இடத்துல எமோட் பண்ணணும்னு தோணும் இல்லையா? யா லைக் என்ன ரொம்ப கிராண்டடா எடுத்துப்பாங்க சில பேர்லாம். அது வந்துட்டு அந்த பாயிண்ட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு நீங்க 10 கொடுத்தா நான் 100 கொடுப்பேன், அந்த மாதிரி பர்சன் தான் நான். ஆனா எப்பயாவது நீங்க வந்து என்ன வந்து கொஞ்சம் கிராண்டடா எடுக்கிறீங்க, நான் காட்டுறது வந்து நீங்க வேற மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி சீரியல் ஹீரோயின்ல இந்த ஹீரோயின் மாதிரி மன்னிச்சு விடலாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு ஆயிஷா அதுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவா. அது ஆயிஷாக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது வந்து இருக்கு. இந்த மாதிரி நிறைய என்னோட பேசிக் கேரக்டர்ல இருக்க பிஹேவியரை வந்து மத்தவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு என்ன ட்ரீட் பண்ணனா அது ஐஷா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அங்க வந்து ஐஷாவால ஹீரோயினா எல்லாம் இது பண்ண முடியாது, ஐஷாவால ஐஷாதான் ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ ஐ வில் பி லைக் எனக்கு எப்பவுமே வந்து ஆப்போசிட் பர்சனோட ரியாக்ஷன்ல நான் என்னோட ரியாக்ஷன் டக்கு டக்குன்னு மாறிடும். நீ என்ன கொடுக்குறியோ அதுதான், நீ நல்லா கொடுக்குற நல்லது, இல்லையா செஞ்சு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். டீப் போட்டுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, போடலாம். இதுக்கு மேலே என்னோட வந்திருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஆக்ஷன் பார்ட்லாம் வருது. நம்ம இப்ப என்ன கேட்டுட்டோம்? பயந்துச்சு அந்த பொண்ணு. ஐயோ தப்பா கேட்டுட்ட போல இருக்கு. நம்ம இல்ல சொல்ற கேரக்டருக்கும் ஐஷாவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் சொல்றேன். அண்ட் வந்து சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கு நடிக்கிற ஒரு இடத்துல வந்து ஆள் இருந்து அப்படியே ஓகே செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி என்னைக்காவது தோணி இருக்கா? ஒர்க் பிளேஸ்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் இன்டிமேட்டா சீன்ஸ் நடிக்கிறதுனால, கொஞ்சம் லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுனால ஏதோ ஒரு இடத்துல ஐஷாக்கு வந்துட்டு ஓரமா லவ் ஓரமா லவ். சார் டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க சார். நாங்க கூட கூச்சப்படுவோம் கேட்கறதுக்கு, அதெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. சார் என்ன சார் பண்ணணும், இந்த இப்படிதான் இருக்கு சீன் பேப்பர்ல, சரி பார்த்து பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் ஹிண்ட் கொடுப்போம், அவங்களே எல்லாம் கரெக்டா செஞ்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அது ஒரு ஆக்டிங் இல்ல, இவங்க மெத்தட் ஆக்டர் என்ன சொன்னாலும் இவங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் இந்த மேக்கப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் கம்ஃபர்ட்ல இருக்க மாட்டாங்க, அவங்கள தலையை அப்படி என்ன சொல்றது மெஸ்ஸி பன் அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்குலாம் நிறைய பேர் விரும்பவே மாட்டாங்க. ஆனா இவங்க எப்பயுமே ஃப்ரீ ஹேர்ல வந்தாங்கன்னா, இவங்களா இருக்கட்டும் அஸ்வினியா இருக்கட்டும், வீட்டுல இருக்கீங்க, வீட்டுல எப்படி இருப்போம், பொண்ணுங்கெல்லாம் கொண்டை போட்டு தான் இருக்கும், போடுங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு விரும்பல. ஏன்னா அவங்கள பிரசன்டபிளா காட்டிக்கணும்னு நினைச்சாங்க. நான் போடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்தது. அந்த இதெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருப்போமோ அது மாதிரிதான் இருக்கீங்க. ஸோ அந்த ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு அது ஒரு சின்ன விஷயம் தான் அப்படி எடுத்து கட்ட போறாங்க. பட் அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்றப்போ அது இருந்தது. இவங்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் தான் அந்த விஷயத்துல, ஈஸியா பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், அப்படியே முடிச்சிட்டீங்க. வேற ஏதாவது வேணுமா, ஏதாவது வச்சிருந்தீங்களா? அவ கேட்ட क्वेश्चन நீங்க டைவர்ட் பண்ணி மாத்தி விட்டீங்க. வெரி குட். ஓ சாரி இப்போ don't come back to that. Okay. ஓகே. அவர் பதில் சொல்லிட்டாரு. பட் ஆனா ஐஷாக்கு as a artist வந்துட்டு கட் டு ஆக்ஷன் டு கட்டு தான்ப்பா சரியா எல்லாமே. அண்ட் ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஜென்யூனா ஒரு ஆன்சர் சொல்லட்டுமா? நான் ஃபீல் பண்ணது, இப்ப யார் இதை வந்து தூக்கி பிடிச்சிட்டு நாங்களும் அப்படி கிடையாதுன்னு சொன்னாலும் எனக்கு தெரியாது. நான் ஃபீல் பண்ண வரைக்கும் நான் பண்றது மெத்தட் ஆக்டிங். அது இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் நான் பண்றது மெத்தட் ஆக்டிங் அப்படின்றது. நான் ஃபீல் பண்ணுவேன், ஃபீல் பண்ணும்போது என்னோட மூஞ்சில நான் இமோட் பண்ணி 100% கொடுக்க முடியும். அதனாலே அந்த ஆக்ஷன் டு கட்டுக்குள்ள நான் ஃபீல் பண்ணுவேன். அடடா பியூட்டிஃபுல்லுங்க. அண்ட் வந்து ராஜயப்பாவோட கேரக்டர் நம்ம பார்க்கும்போது இவரை சுத்தி தான் ஃபுல் அந்த ஒரு கதையே ரிவால்வ் ஆகுது அப்படின்ற ஸ்டார்டிங்ல நிறைய பேருக்கு தெரியாதமா இருந்தது. அண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட நான் கேட்கும்போது கூட கேட்டிருந்தேன், ப்ரொமோஷன்ஸ் வரும்போது கூட வந்து நிறைய பேர் எல்லாரும் யார் சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இது எப்படி வந்து நம்ம கண்டென்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் ஒன்ஸ் சீரீஸ் வந்து டேக் ஆஃப் ஆன பிறகு எல்லாமே வந்து ஸ்மைலிங் ஸ்டார் திப்பு அவரை சுத்தி தான் அப்படி இருக்கு அப்படின்னும் போது இல்லை உண்மையிலே அது வேற அழகா ஏத்த மாதிரி ஒரு பேர் வேற நடுவில் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கான ஒரு அந்த ஒரு
எப்படி சொல்றது இம்பார்ட்டன்ஸ் நம்ம புல் பண்ணணும்னு இருக்கு இல்லையா? அது ஏதோ ஒரு இடத்துல வந்து கேரக்டரைசேஷனுடைய அந்த ஒரு வெயிட்டை நம்ம வந்து காட்டுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல அவருக்கான ஒரு வேல்யூ நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அது எப்படி இருந்தது? ஓவராலா எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஒரு கேரக்டரைசேஷன்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. முதல்லயே நமக்கு அது ஒரு ரெஃபரன்ஸும் இருக்கு. பட் நாங்கள் ரெஃபரன்ஸ் அதை பார்க்கவே இல்லை, எந்த இதுவுமே பார்க்கல. பிகாஸ் நாங்களே நியூ சீன்ஸாக பண்ணிக்கலாம், கொஞ்சம் புதுசாக தமிழுக்கு ஏற்ற மாதிரி, தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணோம். இவருக்கு பண்ணும் பொழுது நாங்களே கொஞ்சம் டிஃபைன் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா இவர் வந்துட்டு இப்போ கூட இன்ஸ்டாகிராமில் கூட மென்ஷன் பண்ணி போகிறாங்க, வி வாண்ட் தட் பூக்கி திப்பு அப்படின்னு சொல்லிட்டு 1-2 நான் மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். கம்ப்ளீட்டாக வேறையாக இருந்தது. ஆஃப்டர் எங்கள் டீம் வந்ததுக்கப்புறம் வேறையாக இருந்தது. இவருடைய கேரக்டரைசேஷனே வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட் கூட வளர்ந்த கிட், லவ்க்காக ரொம்ப ஏங்கி அப்படி இருக்க கிட். அண்ட் தென் நான் அடிக்கடி கலாய்ப்பேன், க்ரீம் பாய், ஒரு ரிச் கிட்டோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு ஃப்ரீ சோல், செல்ஃப் சென்டர்ட் அப்படிதான் இருக்கணும். நாங்கள் எல்லா சீனுக்கும் ஒரு சீனுக்கும் இதை பண்ணலாமா இது பண்ணலாமான்னு கேட்கும்போது, இந்த கேரக்டர் இப்படி பண்ணாது, நீங்கள் பேசாதீங்க, பண்ணக்கூடாது. அது கடைசியில் கோவப்பட்டு தான் திட்டவே செய்யும். அதுக்கு முன்னாடி திட்ட கூட செஞ்சிருக்காது. ஒரு ப்ரெஸ் மீட்ல தான் நம்ம திட்டத்தை எடுத்தோம். அதுக்கு முன்னாடி அது அதிர்ந்து பேசாது, திட்டாது, அடுத்தவங்களோட எமோஷனை மதிக்காது. இந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் கொஞ்சம் சேலஞ்சிங்கான கேரக்டர் தான் எங்களுக்கு பண்றதுக்கே. மீதி எல்லாம் கூட நம்ம அக்கா தங்கச்சி வீட்டுல அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க இதுதான் வச்சு பண்ணிருப்போம். இவருடைய கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஆள் பார்த்ததே கிடையாது இல்ல. ஆக்சுவலா அவர்கிட்ட நான் வந்து லாஸ்ட் டைம் பேசும்போது கேட்டிருந்தேன், இப்போ வந்து நடிக்கிறது வேற, நடிக்க தெரியாத மாதிரி நடிக்கிறது வேற. ஆனா அதுவுமே வந்து கரெக்டா ஏதோ ஒரு இடத்துல நம்ம மெயின்டைன் பண்ணோம். அது அவருக்கு தெரியல, அவர் நடிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்க மானிட்டர்ல இதை பார்த்து ஓகே பண்ணும்ல, எது உங்களுக்கு வேணும் அப்படின்றது ஒரு இடம் இருக்கு இல்லையா? அது எப்படி? இல்ல அது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எங்களோட இனிஷியல் எபிசோட்ஸ்ல ஒரு ஆடிஷன் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அதுல நடிக்க தெரியாத மாதிரி நடிக்கணும். பட் ஒரு 2வது டேக்லயே ஓகே பண்றோம்ல, முதல் டேக்கே 2வது டேக்லயே ஓகே பண்ணிட்டோம். ஆமா, நான் சொல்லக்கூடாது அப்படிதான் நான் சொன்னேன். ஏன்னா அவர் நாங்க ஃபர்ஸ்ட் பழக்கமே கிடையாது. இப்போ நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், பட் ஃபர்ஸ்ட் பழக்கமே கிடையாது. உங்களுக்கு நடிக்க தெரியாத மாதிரி நீங்க நடிக்கணும். அப்புறம் அவர் கலாய்ச்சி சொன்னாரு, நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா, வேணா நான் பண்ற மாதிரியே பண்ணட்டுமா, அந்த மாதிரிலாம் ஏதோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னாரு. இல்ல ப்ரோ, கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ட் பண்ண தெரியாத ஒரு ஆள் வந்து ஆடிஷன் பண்ணானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணுங்க. 2வது ஓகே. அந்த பெரிய செட்டப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எஸ், அந்த வீட்ல அதே மாதிரி அவர் வந்து மானிட்டர் பார்ப்பாரு. ஒவ்வொரு வாட்டியும் ரோல் பண்ணி கட்டான உடனே வந்து பார்த்துட்டு டைரக்டர் ஓகே இருந்தாலும் அவர் இல்லை சார் இது ஒரு மோல் பண்ணலாமா, இதுல இங்க முடி சரியில்லை, இங்க லைவ் கொடுக்கும் போதே வந்து மொபைல்ல வந்து வயர்லெஸ் கனெக்ஷன் வந்து பார்ப்பாரு, முடியெல்லாம் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் கரெக்டா இருக்கா, லைட்டிங்லாம் கரெக்டா இருக்கா, பண்ணி சார் இந்த பின்னாடி இந்த பேக் லைட்டு அது கொஞ்சம் அப்படிலாம் வரும். ஸோ இஸ் லைக் வெரி பர்ஃபெக்ஷன் டு த கோர். அவர் வந்து கொஞ்சம் அவரோட பாயிண்ட் கரெக்டாக இருக்குன்றதுல வந்து இஸ் லைக் வெரி பர்டிகுலர் ஆன். ஓகே, ஆக்சுவலா பிரசன்டபிளா இருக்கணும் அப்படின்றத தாண்டி இந்த ஒரு எஃபர்ட்னு இருக்குல்ல, நம்ம இருக்கிறத தாண்டி நம்ம ஃப்ரேமும் கரெக்டா இருக்கணும், அதை நம்ம இது பண்ணணும் அப்படின்னா நடிப்புல கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம அகைன் வந்து எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கணும், அதையும் தாண்டி நடிக்கணும் அப்படின்னும் போது என்னதான் ஓடும் உங்க மைண்டுக்குள்ள? சம்டைம்ஸ் அது தேவையில்லாததுதான், ரொம்ப ஓவர்டூ பண்ற மாதிரி தான். பட் அந்த சீன்ல இஃப் யூ லிட்டில் லைக் இதுதான் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இருந்து கொஞ்சம் ஷுவரா இருந்தோம் இது ஓகேனா, அப்போ யூ கேன் லுக் அட் அதர் திங்ஸ். ஆனா யூ கான் டேக் தீஸ் அதர் திங்ஸ் இன் டு அக்கௌண்ட். லைக் எப்படி இருக்கும், பார்க்க செட் ஆகுமா இல்லையான்றத அது ரொம்ப அதை யோசிச்சு கான்சியஸ் ஆகாம இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே ஆக்டர்ஸ் அதெல்லாம் இருக்கலாம், பட் இந்த ஆக்டிங்க்கு கொடுத்துட்டா பெட்டர். பட் அதுவும் வந்து கன்சிடர் பண்ணணும்னு தான் some of the actors will do actually. So அவங்களுக்கு ஒரு சில ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா they used to give their feedback. So in a way that's a good way of growing actually. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு நல்ல லுக்கில் இருக்குன்னா எனக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் ஒன்று வரும். நான் பண்ற எல்லாத்துக்கும் வந்து ஓகே இது நான் இப்படி பண்ணாலே, இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணாலே இந்த லுக்குக்கு செம்மையா இருக்குன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ லுக்கும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் தான். எப்படி நம்ம இமோஷனை கலெக்ட் பண்ணணுமோ அதே மாதிரி அப்பேரன்ஸும் பார்க்கணும் தான், ஈக்குவல் தான். அண்ட் ஆக்சுவலா திப்புவோட கேரக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து அவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எவ்வளோ ஒரு எமோஷன் ரோலர் கோஸ்டர் போக முடியுமோ அவ்வளவும் நீங்க வந்து உங்களுடைய அந்த ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல அது உங்களுக்கு பர்சனலா லைக் டவுன் பண்ற மாதிரியோ இல்லை பர்சனலா ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்ஸ் இருந்திருக்கா? ஐ திங்க் டுவர்ட்ஸ் தி எண்ட் கதைப்படியா எனக்கு வந்துட்டு இவர் எங்க அப்பா இல்லைன்னு தெரியாரு. அப்ப அதுக்கப்புறம் நான் அவரை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுவேன், ஏன் இப்படி பண்ணீங்க ஏதாவதுன்னு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் சரி இதெல்லாம் வேணாம் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போயிடுவேன். சரி நான் இருங்க, நீங்க சுப்பிரமணியாவே இருங்க, காசிநாதன்
அது வேணாம் அப்படின்ற ஒரு ஜோன்ல இருக்கும்போது எனக்கு அப்போ வந்துட்டு ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த ஃபேமிலி. திப்புவா எனக்கு அந்த எமோஷன் ரொம்ப ஒர்க் ஆச்சு. லைக் என்னன்னாலும் நம்மளை அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க, நம்மளுக்கு நிறைய பாசம் கொடுத்தாங்க, நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்ற ஒரு அந்த எமோஷன் எனக்கு எல்லா சீனுக்கும் செமையா ஒர்க் ஆச்சு. ஸோ ஐ திங்க் அந்த ஃபீலிங் அந்த கிரேட்ஃபுல் ஃபீலிங் எனக்கு ரொம்ப நன்றி கடன், அது செமையா ஒர்க் ஆச்சு. லைக் நிறைய நம்ம வந்து சீரீஸ் பத்தி பேசிட்டோம் இல்லையா, பட் ஆனால் சீரீஸ்லேயே வந்து நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஒரு அவார்ட் செரிமனி இவெண்ட் பண்ணா இந்த அவார்ட்ஸ்லாம் யாருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து கேக்குறேன். நீங்க டைரக்டர் தான் சொல்லணும், கன்ஃபார்மா டைரக்டர் தான் இதுக்கு சொல்லணும் பதில் ப்ளீஸ். எல்லாருமே சொல்லலாம், டைரக்டர் காணது வருமா நாங்க சொல்றோம், அப்படி மக்கள் அவர் சொல்றோம். ஆமா ஓகே. ஸ்லீப்பிங் பியூட்டி ஆன் செட்ஸ் யாரு? ஸ்லீப்பிங் பியூட்டியா? அஸ்வினி தூங்கிடுவாங்க. நான் பார்த்தது இல்ல தூங்குறத. நீங்க எங்க ரூமுக்கு வரணும் சார். நீங்க பார்த்த வரைக்கும் யாரு ஸ்லீப்பிங்? எங்க அதான் சொல்றேனே, நாங்க ஸ்பாட்ல காலையில போனோம்னா மானிட்டர் முன்னாடி வந்து எங்களை எல்லாம் பாக்குறாரு, மானிட்டர்லயே சாப்பிட்டு அங்கேயே தான் இருக்கோம். ஆமா சோ சிப்லிங்ஸ் நடுவுல யாராவது? அஷு தான் நினைக்கிறேன். ஆமா ஆக்சுவலி நாங்க 3 பேரும் தூங்கிடுவோம் செட்ல, அது யாருக்கு சீன் இருக்குன்னு பொறுத்து. ஓகே சரி. பிஞ்ச் வாட்சர் ஆன் செட்ஸ்? சும்மா ஏதாவது டைம் கிடைக்கும் போதெல்லாம் லைக் சம்திங் ஏதாவது பார்த்துட்டே இருக்கு. அது வந்துட்டு எங்களோட ஃபோக்கஸ் புல்லர் ஒருத்தர் இருக்காரு, காதர் பாய் தான். ஃபுல் டைம் அவருக்கு ஒரு பிரேக் கிடைச்சாலும் அதை பார்த்துட்டு இருப்பாரு. ஃபோக்கஸே இருக்காது பல இடத்துல. ஏன்னா அவர் ஃபோக்கஸ் வேற மாதிரி. ஃபோக்கஸ்ல இருந்து பார்த்தா வெளிய போன் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். ஏதாவது படம், கொரியன் படம் என்னென்னதான் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் இத பார்க்க மாட்டேன் அப்படின்றது இல்ல. நமக்கு நம்ம சீரிஸ்ல உள்ள கதையோட அவன் பர்சனல் பெரிய கதை போயிட்டு இருக்கு. போன் எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு கதை பேசிட்டு வருவான். நம்மளால மாத்த முடியாது, வேற அது இங்க ஆட்டோமேட்டிக். ரோலிங் ஆயிருக்கு கேமரா. எங்கடா ஃபோக்கஸ் கண்ணா? ஃபோக்கஸ் புல்லரே இல்ல சார். அவன் வெளிய இருந்து சவுண்ட் கொடுப்பான், சார் ஃபோக்கஸ் பண்ணிக்கிற பாருங்க சார். ஐயோ இங்க வாடா ஃபோக்கஸ் பண்ணிக்க, என்னடா வெளிய இருந்து சவுண்ட் கொடுக்குற. ஓகே, இது வந்து டைரக்டர் தான் சொல்ல முடியும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னா யார்? சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அந்த டாப் வந்து வனிதாம்மா. ஆஹா, டாப் டாப். வனிதாம்மா, நீங்க வனிதாம்மா கிட்ட நீங்க என்ன வேணா கேட்கலாம். அம்மா அது மாத்துங்க அது மாத்து அப்படி நாங்க சொல்ல மாட்டோம் பெருசா, பிகாஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க கொடுத்துருவாங்க. ப்ராம்ப்ட் ஒரு சில நேரம் ப்ராம்ப்ட் போகும்போது ப்ராம்ப்ட் பண்றவங்க தப்பா சொன்னா கூட அவங்க கரெக்டான வேர்டு பிடிச்சி சொல்லிடுவாங்க. ஆமா கரெக்ட். அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட இன்வால்வ்மெண்ட் பார்க்கணும் அந்த கேரக்டருக்கு. ஐயோ சான்ஸே இல்ல. இவர் லைட் பண்றதுக்கே கஷ்டப்படுவார். அவங்க பயங்கர அவங்க தான் ஒரிஜினல் கொரியன் ஸ்கின். உங்களுக்கு லைட் வச்சா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆக்சுவலா 3 பேர் அவங்க பேர்ல தர்மோகால் ஃபேஸ்னு வச்சிருக்கேன். ஆயிஷா, வனிதாம்மா, அப்புறம் இன்னொன்னு யாரு, ஃபரீனா. 3 பேருமே பயங்கர ஃபேரா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் லைட் வந்து டியூப் லைட் தான், ஒரு சின்ன டியூப் லைட் இருக்கும். அது ஒரு டியூப் லைட் தான். நீங்க த்ரூ அவுட் அவங்களோட ஃபேஸ்ல ஒரு லைட் எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆஸ்ட்ரா டியூபும் போம். அந்த டியூப் ஒரு லைட் தான், அந்த ஒரு லைட் தான் அவங்க ஃபேஸ். அந்த லைட்ல 1% 2% தான், அதில் அப் டு 100% இருக்கு. அதில் ஜஸ்ட் ஒரு 1 or 2% தான் இவங்களுக்கு வைக்கிற லைட். ஸோ லைட் ஃப்ரெண்ட்லி. ஸோ பட்ஜெட்டா ப்ரொடக்ஷனுக்கு வந்து லைட் ஃப்ரெண்ட்லி பார்த்துக்கோங்க. சூப்பர் சார், थैंक यू சார். இது வந்து எப்படி சொல்றது தெரியல. சரி, 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறான் அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுக்கணும்னா யாரு கொடுப்பீங்க? மனசுல பட தப்புன்னு சொல்லிடணும். 2-3 பேர் இருக்காங்க. அந்த சேனல்ல வீட்டுலன்னா நம்ம மாமா யோகி என்ன இந்த கடைசியால வர பாராட்டிட்டு தான் வந்தேன். ஒரு சீன் வந்து இது மட்டும் தான் அவரால சொல்ல முடியும், அதனால சொல்றாரு. சொல்லுங்க. இல்ல எல்லாமே அதான் நான் சொல்றேன்ல, நான் போன உடனே நமக்கு ஒரு விஷயம் சொன்னோம்னா அது பக்கத்துல இருக்கவங்களும் புரிஞ்சுக்குவாங்கல்ல. அது மாதிரி சிலர் மீட்டரை புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களா இருக்கட்டும், அஸ்வினியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்ம டெலிவிஷன்ல இவங்க 4.5 years ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அதுல எப்பயுமே லைட்டா ஒரு ஓவர் டூ பண்ணணும், பண்ணாதான் அது ஒர்க் ஆகுன்ற மாதிரி இருக்கும். இவங்க கிட்ட சொன்ன உடனே கட் பண்ணாங்க. யோகி அண்ணா திடீர்னு சடனா வந்தாரு. யோகி அண்ணா அப்புறம் மங்கி ரவி அண்ணா எல்லாம் கொஞ்சம் ஓவர் டூவா இருக்கும். நான் வேண்டாண்ணா கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க, கரெக்டா இருக்கும். நமக்கு இல்லைன்னா தான் பிரச்சனை, இருக்கிற விஷயத்த கம்மி பண்றதுல பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய செட்ல நைட்டிங்கேல், அதாவது சூப்பரா பாடக்கூடிய ஒரு பர்சன், காந்த குரல். நீங்க செட்லயே பாட்டு பாடுற ஒரே ஆள் அவர்தான்.
தப்பு தப்பா லிரிக்க போட்டு நான் கொண்டு நம்ம டென்ஷன்ல இருப்போம். அவர் என்ன பண்றாரு அவருக்கே தெரியாது. என்ன ஒரு டியூன் இருக்கும், அதுல ஏதோ லிரிக்ஸ் ஒண்ணு இருக்கும். நம்ம என்னன்னா அந்த மூமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இவன் வேகமா ஷூட்டிங் முடிப்பானா மாட்டானா அந்த மாதிரி. இந்த வேகமா வேற ஷூட்டிங் பண்ணுமா, ஏன்னா ஹெட்போன் கூட கழட்ட முடியாது. ஹெட்போன்னால ட்ரபிள் தர்றது 2 பேர் தான். ஒன்னு ஆயிடுச்சு மணி உச்சஸ்தாதியில இவங்க கத்துவாங்க, நம்மளால ஹெட்போன் போட முடியாது. ஏன்னா அந்த மைக் வந்து ஆம்னி டைரக்ஷனல், எல்லா இடத்துல இருந்து வாய்ஸ் எடுக்கும். வெளியே ஒரு யாராவது வித்துட்டு போனாங்கன்னா அந்த வாய்ஸ் கூட கேட்கும். இவர் பாட்டு பாடிட்டு இருப்பாரு கேமரா கிட்ட. வேற யாராவது பாடுவாங்களா செட்ல? யாரு? பரிமா பாடுவா. பரிமா நல்லா நடந்ததே இல்ல. இல்ல அவளுக்கு வந்து நல்ல குரல் இருக்கு, அவ பாடிட்டு இருப்பா. ஆக்சுவலி அடிக்கடி பாடிட்டு இருப்பா. செட்லயே வந்து சண்டைக்கோழி அந்த மாதிரி இருக்கிறாள். சண்டைக்கோழி யாரு? அந்த மாதிரி யாருமே இல்ல. ஆக்சுவலி சொல்லணும்னா டச் வுட் எங்களோட ப்ராஜெக்டே முடிஞ்சிருச்சு. அதனால இப்ப நான் தைரியமா சொல்றேன், எங்களோட செட்ல சண்டே வந்தது கிடையாது. கேட்டு பாருங்க. அதான் சண்டைக்கோழி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லாட்டி லேட் ஆகும்போது இப்போ வந்து லைட் இறங்கிட்டு இருக்கு, நம்ம பாட்டு டேக் எடுத்துட்டு போய் ஒரு கத்துற, அதெல்லாம் வந்து சண்டை கணக்குல வராது. அதெல்லாம் ஒர்க் ப்ராசஸ் தான். ஓகேவா? மத்தபடி லிட்டரலா சண்டை, 2 ஆர்டிஸ்டுக்கு சண்டை, இல்ல டைரக்டருக்கு ஆர்டிஸ்டுக்கு சண்டை, நிக்குது ஷூட், அந்த மாதிரி சீனே கிடையாது. வெரி நீட் வியர். அது மாதிரி என்னோட எந்த செட்லயும் நடந்தது கிடையாது. நான் பிரச்சனையே இல்லை. மோஸ்ட்லி என்னன்னா அவருமே வந்து ரொம்ப டேக்ல எடுக்க மாட்டாரு. மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் இல்ல 2 டேக்லயே வந்து ஓகே பண்ணுவாரு. ஏன்னா நீ 2 டேக்லாம் ஓகே பண்றேன்னு இல்ல இல்ல பட்ஜெட்லாம் அவர் சொன்னது இல்ல. எனக்கும் ஆசைதான். இல்ல என்னன்னா மோஸ்ட்லி என்ன நேச்சுரலா இருக்கு, இதுக்கு மேல பண்ண ஓவரா பண்ணிடுவாங்க, இது கரெக்டா இந்த மீட்டர் கரெக்டா இருக்கு போதும். ஆனா நாங்க டைம் எடுத்து பண்ண சீன்ஸ், நீங்க சொல்றீங்கல்ல டேக்ஸ் எல்லாம் டைம் எடுத்து பண்ண சீன் ஒரு என்டையரா நாங்க பண்ணதுலேயே ஒரு 15 சீன் இருக்கும். அந்த 15 சீன் தான் அதிகமா பேசப்பட்ட சீன்ஸ். இந்த லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஒரு வந்துட்டு உங்க டீம்ல யாராவது இருப்பாங்க? ரியாக்ஷனே வந்துருச்சு தாகல. ஆயிஷா ஆயிஷா அப்படி என்ன பண்ணுவீங்க நீங்க லேட்டஸ்டா வர்றால? தூங்குவேன். ஒரு மனுஷன் எவ்வளவு லேட்டா வரலாம்? 9 மணிக்கு அழைச்சிட்டு தெரியலையேங்க. 2:30 மணிக்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? என்ன பண்ற? ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன சொல்லுவீங்க? ஆனா நாங்களும் முடிச்சிருவோம். அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் ஒண்ணு இருக்கு, சொல்ல முடியாது. ஒரு ஆர்டிஸ்ட வச்சு பயங்கரமான அந்த பேரு வந்தா முடிச்சு கொடுத்துருவாங்க. வரமாட்டாங்க. ஆமா ஆமா, அந்த ஆர்டிஸ்ட் பேர் எங்களால யூஸ் பண்ண முடியாது. எவ்வளவு லேட்டா கண்டுபிடிக்கிறாரு. ஆமாமா பல்ப் லேட்டா இருக்கு. எடிட் பண்ணிருங்க தலைவாவை. ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை.